இன்னைக்கு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கிவன் இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் ப்ரோக்ராம் நம்ம என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். லீப் இயர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ நார்மலாக வந்து நமக்கு 1 இயரில் வந்து 365 டேஸ் இருக்குது. ஸோ இப்போ எர்த்து வந்து சன்னை வந்து ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா 365.25 டேஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து ரவுண்டாக 365 டேஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். இந்த 0.25 நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த 0.25 எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 டேவாக நம்ம வந்து அதை ஆட் பண்ணி அதை வந்து எவ்ரி இயர் 29th ஃபெப்ரவரியில் நம்ம ஆட் பண்ணி அந்த இயரை வந்து நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு லீப் இயர் வந்துட்டு அக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000 வந்துட்டு ஒரு லீப் இயர், அது மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து அது வந்து லீப் இயர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு 2004 வந்து நமக்கு லீப் இயராக இருக்கும். ஸோ இது மாதிரி 4 குமுலேட்டிவ் அந்த 4 சீரீஸில் வர எல்லா இயர்ஸும் வந்துட்டு நமக்கு லீப் இயராக இருக்கும். இது எப்படி நம்ம ப்ரோக்ராமில் எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு இயர் இருக்குது. அந்த இயரை வந்து நம்ம இந்த லீப் இயர்னு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த இயர் வந்து நம்ம 400ஆல், இப்போ இது வந்துட்டு செஞ்சுரி 2000 செஞ்சுரி இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 0ல் எண்ட் ஆகுதுனால இந்த இயர்ஸ்லாம் வந்து டிவிசிபிள் பை 400. இப்போ 400ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி செஞ்சுரி இயர்ஸ்லாம் 400ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து லீப் இயர் கிடைக்கும். ஸோ இந்த 4 சீரீஸில் வர இந்த இயர்லாம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு அந்த இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்னு கிடச்சிடும். சம் சிச்சுவேஷனில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1900 இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர் கிடையாது. ஆனால் இந்த இயர் வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகும். ஆனால் இதை வந்து நம்ம லீப் இயராக கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம இன்னொரு கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே. அது என்ன அப்படின்னா, அந்த இயர் வந்துட்டு ஷுட் நாட் பி டிவிசிபிள் பை 100. இந்த 1900 வந்து பார்த்திங்கன்னா 100ஆல் டிவைட் ஆகும். அதனால இதை வந்து நம்ம லீப் இயரை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 கண்டிஷன் வைக்கிறோம். டிவிசிபிள் பை 4 அப்படின்னா அது ஷுட் நாட் பி டிவைடட் பை 100 இருக்கணும். ஸோ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராமில் எழுதுறது. ஸோ இதை வந்து 2 கண்டிஷன் இருக்குது. இந்த 2 கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து லீப் இயர், சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அது வந்து நாட் அ லீப் இயர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர்கிட்ட வந்து ஒரு இன்புட் கெட் பண்ணுறோம். அதுக்கு இயர் வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணி யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணுறேன். யூசர்கிட்ட வந்து கெட் பண்ணுறோம். வாட் எவர் நம்ம யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுற எல்லா இன்புட்டுமே நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் தான் வரும். ஸோ அது வந்து நான் இங்கே இயர் அப்படின்ற ஒரு வேரியபிள்னால வந்து இன்டீஜராக நமக்கு வேணும். அது வந்து நான் ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், இன்டீஜர் கீபோர்டு யூஸ் பண்ணி. ஸோ இங்கே இஃப் கண்டிஷனில் நான் சொன்ன 2 கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது கிவன் இயர் வந்து மாடியூல் 400 பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடைக்கும். ஆர்எல்ஸ் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிவன் இயர் வந்து மாடியூல் 4 அப்படின்னா 0வாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு கண்டிஷன் இங்கே நம்ம எழுதிக்கிறோம். இல்லை இதை நம்ம மாடியூல் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு, இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் மேட்ச் ஆகுது அப்படின்னா லீப் இயர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். இல்லை இந்த கண்டிஷன் எனக்கு மேட்ச் ஆகலை. ஸோ எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன இருக்கணுமோ அது லீப் இயர். ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ 2000 ஒரு இயர் கொடுக்குறேன். ரன் பண்ணால் இட்ஸ் அ லீப் இயர். இப்போ நெக்ஸ்ட் 2000 இயருக்கு நெக்ஸ்ட் 2001 கொடுக்குறேன். ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் அ லீப் இயர். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, 1900 இதை செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம 2 கண்டிஷனுமே இங்கே நம்ம கொடுத்துட்டோம். அதனால கண்டிப்பாக இது வந்து வேலிட் ஆகி நமக்கு நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லி வந்து. தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.